ஸ்டோரி வேற லெவலுக்கு அல்டிமேட் ப்ரோ. படம் வெறித்தனம் பிளாஸ்ட் ரத்தம் தெரியுது. டிசின்னா தேவதா சந்திரா வெறும் அடிதடி குத்து சண்டையா தான் இருக்கு. இது இளைஞர்களுக்கு படத்தில் அவர் எடுத்த படத்தில் குறைவாக இருக்க மாதிரி தோணும் போது டிசிங்கிற ஒரு படத்து மூலியமா வந்து நடிச்சு இன்னைக்கு படம் பார்த்தப்புறம் அப்பா லோகேஷ் கனகராஜ் அப்பா திருப்தியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக நடிச்சிருக்க அருமையான படம். டிசி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். டிசி படத்துக்கு வந்தோம். ஒன்றும் ஸ்டிக்கர்லாம் கட்டலாம் ஹோட்டலில். டிசி படம் மறுபடியும் சாந்தி லேஸ் மேலே வருதானே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க, டக்குனு வந்துட்டேன். இன்றைக்கி 9 மணிக்கு ஷோ போட்டிருக்காங்க. டிசி நம்ம லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டு அழைச்சிட்டு இருந்தார். என்னடா அடிக்கிறாரு என்னடா படம் அடிக்கிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக டிசி படத்தாலும் முடிவாயிட்டு இந்த படம் ட்ரைலர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக போட்டு வளவளம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன படம் புரியலை, ஒன்றும் புரியலை. இப்போ சாரி அவரே டேரக்ட் பண்ணுறாங்க, அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. 18+ படம் தான், பாக்ஸிங் ஓரியண்டாக இருக்கும் நினைக்கிறேன். படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு, மியூசிக்கு சரியும் நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு மியூசிக்கு. படம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம மறுபடியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பாய். டிசி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லோகி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. அனிருத் பிஜிஎம் தான் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப லோகி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப வயலன்ஸா இருக்கோ? இல்ல அப்படி இல்ல, அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். டிசி எப்படி ப்ரோ? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஃபுல்லா மியூசிக் தான் சூப்பரா இருக்கு. அனிருத்துக்காகவே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாமா? அப்படி எல்லாரும் பார்க்க முடியாது, ரொம்ப வயலன்ஸ். பார்க்கலாம்ல? பார்க்கலாம். டிசி நல்லா இருக்கா ப்ரோ? படம் இருக்கு. நல்லா பிஜிஎம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, டிசி எப்படி ப்ரோ இருக்கு? வருது ப்ரோ. ஹலோ ப்ரோ, அனி மியூசிக் தான் வெயிட். எப்படி இருந்துச்சு டிசி? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? வேற லெவலுக்கு. அனிருத் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஸ்டோரி வேற லெவலுக்கு நல்லா இருக்குல? அல்டிமேட் ப்ரோ. ப்ரோ படம் வெறித்தனம் பிளாஸ்ட் ரத்தம் தெரியுது. இன்ட்ரோல் சீன் தான் செம. நல்லா படம் வேற மாதிரி பார்க்கலாம். டிசி பக்கா சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணே. அருமையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்னமா பப்பர் பாருங்க. டிசி எப்படி இருந்துச்சு? என்ன டிசின்னா தேவதா சந்திரா வெறும் அடிதடி குத்து சண்டையா தான் இருக்கு. இது இளைஞர்களுக்கு தப்பு பண்றவளவு தண்டிக்கிற கூடிய சக்தியா இருக்கு. கடைசியில அதையே வந்து முடிச்சிருக்காங்க. முடிச்சிருக்கு பரவாயில்ல. தப்பு பண்றவங்களுக்காக நல்ல தண்டனை. அப்ப அந்த படம் அம்மா அப்பா பாசத்துல நல்ல பிள்ளைங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதை பார்த்தா நல்ல புத்திமதியும் வரும் இளைஞர்களுக்கு. ஓகே ஓகே, நன்றி. டிசி ஹாய். டிசி படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து நம்ம முன்னாடி மக்கள் என்ன சொல்லி பார்த்துருப்பீங்க. டிசி லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு டேரக்டராக இருந்து ஹீரோ மாதிரி இருக்காரு. ரொம்ப நாள் இந்த முடியை நிறையா வளர்த்துக்கிட்டு தாடி நிறையா வளர்த்துக்கிட்டு என்னடா ஆடியோன்னு சொன்னாலும் சரி, ஏதாவது ப்ரெஸ் மீட்டுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எங்கே பார்த்தாலும் அவர் கெஸ்டாக ரோல் நடித்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே அந்த தாடி மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இந்த டிசி படத்துக்காண்டி தான் அவ்வளோ ஹீரோவாக அந்த ஆக்டிங்காண்டி தான் அவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு. முடியோடய சுற்றிட்டு இருந்திருக்காரு. அப்படியும் அந்த படம் பற்றி நிறைய நியூஸ்லாம் வரும்போது, சின்ன சின்ன கிளிப்லாம் வரும்போது என்னடா படம் அது டிசின்னு போட்டு இருக்காங்களே, என்ன தான் நடக்குது, எப்படி தான் இருக்க போதோ அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோவா ஒரு இதே இல்லாமல் இருந்தேன். அந்த படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். படம் வந்தப்புறம் மியூசிக் வந்தப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. சரி, படம் போய் பார்த்து என்ன தான் பண்ணியிருக்காரு. லோகேஷ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட படங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. லாஸ்ட் டைம் வரை எனக்கு கூலிலேருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட், என்னடா இப்போ கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே தலைவரை வச்சு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி படத்தில் அவர் எடுத்த படத்தில் குறைவாக இருக்க மாதிரி தோணும் போது டிசிங்கிற ஒரு படத்து மூலியமா வந்து நடிச்சு இன்னைக்கு படம் பார்த்தப்புறம் அப்பா லோகேஷ் கனகராஜ் அப்பா திருப்தியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக நடிச்சிருக்க அருமையான படம். டிசி 18+ தான் பார்க்கணும். ஏ சர்டிஃபிகேட்டு நல்ல படம், அருமையாக இருக்குது.
குழந்தையெல்லாம் போக முடியாது, ஏன்னா வெறும் பிளட்டு தான் படத்தை பூரா. ஃபைட் சீன் ஓவராக இருக்குது, ஆக்ஷன்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அருமையாக அடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஹீரோவும் நல்லா அருமையாக அடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு பிரமாதமாக இருக்குது. நடித்த ஹீரோயினும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. கூட ஆக்டர் நடித்தவங்க எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம், அருமையாக இருக்குது. அவ்வளோ அடல் கண்டென்ட் இல்லை, வைலன்ஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தெரியாது. படம் பார்க்க பிடிச்சிருந்தா போங்க. 18+ தான் போகணும். மியூசிக்கு அனிருத் மாமா கொண்டுட்டாரு. பிஜிஎம் தான் வேறு லெவலு. அந்த கர்நாடகா அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபைட் சீன் ஏற்ற மாதிரி அந்த பிஜிஎம் வர்றது வேறு லெவலாக இருந்துச்சு. படத்துக்கு ஒரு பெரிய பலமே வந்து மியூசிக் தான். அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் அருண் மாதேஸ்வரன்ஸ், அவரோட எழுத்து இயக்கம் நல்லா அருமையாக எடுத்திருக்காரு. அருமையாக கதை நல்லா இருக்குது, வசனம் நல்லா இருக்குது. பேட் வருஷம் வருது. படத்தை போய் பாருங்கள். நல்லா பிக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். மறுபடியும் தேட்டர்லேயும் ஓடுது, நல்லாயிருக்கும். பாருங்கள். பாய்.